போலீஸ் அதிகாரிகள் மற்றும் வங்கி ஊழியர்களாக நடித்து பணம் பறிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்ட மோசடி குழுக்கள் குறித்து இலங்கை மக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மோசடிக்காரர்கள் இலங்கை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவு, நிதி மோசடி விசாரணை பிரிவு அதிகாரிகள் என்றோ அல்லது வங்கி பிரதிநிதிகள் என்றோ தவறாக தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு பொதுமக்களை அச்சுறுத்தி ஏமாற்ற முயற்சிப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த மோசடி குழு பண மோசடி அல்லது நிதி குற்றங்கள் போன்ற பாரதூரமான குற்றங்களுக்காக நீங்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளீர்கள் என்றும் உடனடி கைது அல்லது சட்ட நடவடிக்கை தொடரும் என்றும் கூறி பயத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டவரின் பெயர், தேசிய அடையாள அட்டை இலக்கம் அல்லது அண்மைய பரிவர்த்தனைகள் போன்ற பகுதியளவு தனிப்பட்ட விவரங்களை அடிக்கடி குறிப்பிடுவார்கள் எனவும், விசாரணை ரகசியமானது என்ற போர்வையில் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட யாரிடமும் இந்த விடயத்தை பற்றி பேச வேண்டாம் என்று அறிவுறுத்துவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் விசாரணை சரிபார்ப்பு அல்லது தற்காலிக அரசாங்க கணக்கு போன்ற காரணங்களை கூறி குறிப்பிட்ட கணக்குகளுக்கு பணத்தை வைப்பு செய்யுமாறு அழுத்தம் கொடுப்பார்கள். பின் OTP கணக்கு இலக்கங்கள் போன்ற ரகசிய வங்கி தகவல்களை வெளியிட கோருவார்கள். இந்நிலையில் எந்தவொரு போலீஸ் அதிகாரியோ அல்லது அரசு நிறுவனமோ தொலைபேசியில் பணம், வங்கி விவரங்கள் அல்லது ரகசிய தனிப்பட்ட தகவல்களை ஒருபோதும் கோர மாட்டார்கள் என்று இலங்கை போலீஸ் வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற சந்தேகத்துக்கிடமான அழைப்புகளை பெறும் பொதுமக்கள் உடனடியாக அழைப்பை துண்டித்து எந்த தகவலையும் பகிர்வதை தவிர்க்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். அத்துடன் மோசடி அழைப்புகள், வாட்ஸ்அப் தகவல்கள் அல்லது அழைப்பு பதிவுகள் குறித்து அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்குமாறு போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளனர்.